கடன்பட்டு அந்த ஒரு பொட்டு தங்கமாவது ஒரு கிராமாவது வாங்கிடணும் அப்படின்னு முண்டையடிச்சுட்டு போயிட்டு நம்ம வந்து தங்கத்தை வாங்க நினைப்போம். அந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதும் வளருதல் அப்படின்ற ஒரு காரணத்தினால கடனும் வளர்ந்துக்கிட்டு தானே போகும். தங்கம் வாங்குறத நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஏழை மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு இந்த அட்சய திருதி அன்னைக்கு ஒரு பொட்டு தங்கமாவது வாங்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் சுபிட்சம் வந்துடாதா? அப்போ விரலி மஞ்சள் வாங்கலாம், குங்குமம் வாங்கலாம், சந்தனம் வாங்கலாம், குண்டுமல்லி பூ, அஷ்டமங்கல பொருட்களையும் வாங்கி வச்சு நீங்கள் மகாலட்சுமி அம்மா கடாட்சம் பெற்று அந்த ஆண்டு முழுவதும் செல்வ செழிப்போட பராபவ வருஷம் சித்திரை மாதம் 7ஆம் தேதியும் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதியும் திங்கட்கிழமையும் திருதியை நட்சத்திரத்தன்னைக்கும் வரதான் அட்சய திருதை. அதாவது சித்திரை மாதம் வரக்கூடிய அமாவாசை தினத்திலிருந்து 3வது நாள் வந்து திருதியை திதி. இந்த திருதியை திதியை அட்சய திருதையாக எல்லாருமே கொண்டாடுறாங்க. அட்சயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வளருதல் அப்படின்றது அர்த்தம். இப்போ எதை செய்கிறோமோ அதனுடைய வளர்ச்சிகள் இருந்துக்கிட்டே இருக்கும், அடுத்தடுத்து வளர்ந்துக்கிட்டே இருக்கிறது. நம்ம புராண இதிகாசங்களில் கூட பார்த்திங்கன்னா மணிமேகலை கையில் இருக்கக்கூடிய அட்சய பாத்திரம் உணவு அல்ல அல்ல குறையாமல் வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்றத படிச்சிருந்திருப்போம். ஸோ அட்சயம் அப்படின்னாவே வளருதல் அப்படின்றது அர்த்தம். அன்னைக்கு வந்து அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினா நல்லா அந்த ஆண்டு முழுவதும் தங்கம் வாங்கிக்கிட்டே இருக்கலாம். நம்ம குடும்பத்துலேயும் தங்கம் வந்து வாங்கக்கூடிய அமைப்பு நிறையா கிடைக்கும், நம்மளுக்கு நிறைய தங்க நகைகள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு சந்தோஷம் எல்லா மக்களுக்குமே இருக்குது. ஸோ அதுக்காக அட்சய திருதி அன்னைக்கு போய் தங்கம் வாங்கக்கூடிய வழக்கம் எல்லா ஊர்கள்லேயுமே இருக்குது. இந்த அட்சயம் அப்படின்னா வளருதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாரும் மறந்துடுறாங்க. தங்கம் மட்டும்தான் வளருதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தங்கம் விற்கிற விலைக்கு குரு பகவானும் உச்சத்தில் கடகத்தில் வந்துட்டார், தங்க விலை தாறுமாறாக ஏறப்போகுது, இன்னமும் ஏறிக்கிட்டு இருக்குது, ஏற்ற இறக்கங்கள் போய்கிட்டே இருக்குது. இந்த மாதிரியான காலகட்டங்களில் தங்கம் வாங்குறத நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஏழை மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு பிரச்சனையான சூழ்நிலை தான். ஆனால் அப்படி இருந்தும் கூட இந்த ஆண்டின் முதல் தொடக்கத்திலே வரக்கூடிய இந்த அட்சய திருதி அன்னைக்கு ஒரு பொட்டு தங்கமாவது வாங்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் சுபிட்சம் வந்துடாதா, நம்ம நல்லா நிறைய தங்க நகைகள் வாங்கிட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கங்கள் இருந்துக்கிட்டு இருந்திருக்கும். அதுக்காக போய் கடன்பட்டு அந்த ஒரு பொட்டு தங்கமாவது ஒரு கிராமாவது வாங்கிடணும் அப்படின்னு முண்டியடிச்சுட்டு போயிட்டு நம்ம வந்து தங்கத்தை வாங்க நினைப்போம். அந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதும் வளருதல் அப்படின்ற ஒரு காரணத்தினால கடனும் வளர்ந்துக்கிட்டு தானே போகும். அப்போ வந்து நம்ம அட்சயம் வளருதல்னா கடனும் வளர்ந்துக்கிட்டே தானே வருது, தங்கம் மட்டும் வளரலையே, நம்மளுக்கு வாங்கக்கூடிய கடனும் வளர்ந்துக்கிட்டே போகுதுன்ற அர்த்தம் தானே இருக்குது. ஸோ கடன்பட்டு தங்கத்தை தான் வாங்கி வைக்கணும் அப்படின்ற விஷயம் கிடையாது. சாதாரண மங்கள பொருள்களை வாங்கி அன்னைக்கு பூஜை அறையில் வச்சு நம்ம மகாலட்சுமி அம்மனை கும்பிட்டாவே நம்மளுக்கு அந்த ஆண்டு முழுதும் சுபிட்சமான உணவு பஞ்சமின்றி, உடை பஞ்சமின்றி, தொழில் திண்டாட்டம் இல்லாமல், வேலை திண்டாட்டம் இல்லாமல், வருமானத்துக்கு குறைவில்லாமல் நல்ல சுபிட்சமாக வாழக்கூடிய வாய்ப்பை கிடைக்கும் இல்லையா? அப்போ அந்த மங்கள பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்புன்றது சாதாரணமான பொருளையை கூட மங்கள பொருளாக நம்ம வாங்கலாம். சாதாரண விரலி மஞ்சள் மகாலட்சுமி அம்சம். அப்போ விரலி மஞ்சள் வாங்கலாம், மஞ்சள் தூள் பேக்கெட் வாங்கலாம், குங்குமம் வாங்கலாம், சந்தனம் வாங்கலாம், குண்டுமல்லி பூ வாங்கலாம், கல் உப்பு வாங்கி வைக்கலாம், முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி அதுவும் மகாலட்சுமி அம்சம்தான். வெண்மை நிற பொருள் அத்தனையுமே மகாலட்சுமி. அப்போ பால் ஒரு 1/4 லிட்டர் பால் வாங்கி காய்ச்சி ஒரு பாத்திரத்தில் வச்சு அந்த பூஜை அறையில் வச்சு கும்பிட்டா கூட உங்களுக்கு வந்து அது சுபிட்சமான ஒரு வாழ்க்கையை அந்த ஆண்டு முழுவதும் கொடுக்குதுன்ற ஒரு ஐதீகம் உண்டு தான். ஸோ அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வெள்ளி இதெல்லாம் வாங்கினாதான் நம்மளுக்கு வந்து சுபிட்சமாக வரும் அப்படின்ற எண்ணத்தை விட நீங்கள் வந்து சாதாரண விரலி மஞ்சளோ, சாதாரண குண்டுமல்லி பூவோ, இல்லை ஒரு பாக்கெட் கல் உப்போ வாங்கி கூட நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வச்சு ஒரு தீபம் ஏற்றி அந்த வழிபாடு பண்ணிவிட்டு அந்த பொருளை எடுத்து நீங்கள் உபயோகப்படுத்தினீங்கனாவே நம்ம வீட்டில் மகாலட்சுமி அம்மன் வாசம் செஞ்சு குடும்பத்தில் வந்து நல்ல சுபிட்சமான வாழ்க்கையும் சுபிட்சமான முன்னேற்றமும் பொருளாதார வசதியும் கொடுக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால எல்லாருமே அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கக்கூடிய நிலைமையில் இருக்கும். இல்லைன்றதெல்லாம் தவிர்த்து நீங்கள் தங்கமே கூட வாங்கினா கூட உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து மஞ்சள், குங்குமம், சந்தனம், குண்டுமல்லிப்பூ, கல் உப்பு, கண்ணாடி, பால் இந்த மாதிரியான பொருட்களில் எது உங்களுக்கு விருப்பப்படுறீங்களோ அதை வாங்கிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வச்சு கும்பிட்டு தீபம் ஏற்றி
சாதாரணமாக ஸ்லோகமே சொல்ல தெரியலனாலும் பரவாயில்ல, ஒரு குங்குமத்தை எடுத்து போட்டு நம்ம மகாலட்சுமி அம்மாவை நமஸ்காரம் பண்ணி அந்த பொருளை எடுத்து நம்ம உபயோகப்படுத்தினோம்னா நம்மளுக்கு வாழ்நாள் பூராமும் அட்சயம்ன்ற அந்த சுபிட்சம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கிறதுனால வரக்கூடிய சித்திரை மாதம் 7ஆம் தேதி ஏப்ரல் 20ஆம் தேதி திங்கட்கிழமை திருதியை திதியையும் ரோகிணி நட்சத்திரமும் வர அன்னைக்கு இந்த அட்சய திருதியை பெருவிழாவை சாதாரண ஏழை மக்கள்லேருந்து நடுத்தர மக்கள்லேருந்து நல்ல வசதியான செல்வந்தர்கள் வரையிலுமே அஷ்டமங்கல பொருட்களையும் வாங்கி வச்சு நீங்கள் மகாலட்சுமி அம்மா கடாட்சம் பெற்று அந்த ஆண்டு முழுவதும் செல்வ செழிப்போடையும் நல்ல சுபிட்சமாகவும் வாழணும் அப்படின்ற மாதிரி நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.